இலங்கை பிரச்சினை குறித்து தமிழக அரசு நிறைவேற்றிய தீர்மானத்தால் இலங்கையுடனான கப்பல் போக்குவரத்து திட்டத்தில் மாற்றம் இருக்காது என்று மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி கொழும்பு இடையேயான பயணிகள் கப்பலை இயக்குவது குறித்து மத்திய கப்பல் துறை அமைச்சகம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இந்நிலையில் தமிழக சட்டசபையில் இலங்கை அரசு மீது பொருளாதார தடை விதிக்க மத்திய அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனால் கப்பல் போக்குவரத்தில் சிக்கல் ஏற்படுமா என்று சந்தேகம் எழுந்தது. இதனிடையே சென்னையில் புத்தக வெளியீட்டு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட மத்திய கப்பல் துறை அமைச்சர் ஜி.கே. வாசன் தமிழக சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தால் கப்பல் போக்குவரத்து திட்டத்தில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் திட்டமிட்டபடி ஜூன் 13ஆம் தேதி தூத்துக்குடி கொழும்பு இடையே கப்பல் போக்குவரத்து தொடங்கும் என்றும் தெரிவித்தார். தமிழக மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தேவை தூத்துக்குடியிலிருந்து கொழும்புவிற்கு ஒரு பயணிகள் கப்பல் சேவை வேண்டும் என்பது இந்த வரலாற்று சிறப்புமிக்க மக்களுக்கான பயணிகள் சேவை கப்பல் துவங்க இருக்கின்றது. இந்த சேவையை பொறுத்தவரையிலே சாதாரண மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மிக அவசியமான ஒன்று, பயன் தரக்கூடிய ஒன்று. இதிலே மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது. தமிழக தேர்தலில் வெற்றி வாய்ப்பை காங்கிரஸ் இழந்தாலும் காமராஜர் பாதையில் சென்று மீண்டும் காங்கிரஸை வலுப்படுத்துவோம் என்றும் வாசன் தெரிவித்தார். தேர்தலிலே வெற்றி வாய்ப்பை இயக்கம் இழந்தாலும் கூட இயக்கத்தை பொறுத்தவரையிலே பெருந்தலைவர் காமராஜரது பாதையிலே உயிரோட்டமான இயக்கமாக தமிழகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. மீண்டும் தமிழகத்திலே காங்கிரஸ் கட்சி வலுவான இயக்கமாக, முதல் இயக்கமாக செயல்படும். அதற்கான பணிகள் விரைவில் துவங்கும். ஜூன் 13ஆம் தேதி நடைபெறவிருக்கும் கப்பல் போக்குவரத்து தொடக்க விழாவில் தமிழக முதல்வர் கலந்து கொள்வாரா என்று செய்தியாளர்கள் கேட்டபோது மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன் பதிலளிக்க மறுத்து சென்றுவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.